கண்ணன் அனைவரையும் வள்ளல்கள் உதாரர்கள்னு கொண்டாடினான். ஆண்டாள் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், கண்ணன் உதாரன் உதாரன்னு ஏன்னு ரொம்ப நாளா விசாரம் எழுந்தோம், இப்ப தெரிஞ்சு விடுத்து. தகப்பனார் உதாரர், பிள்ளை உதாரன். தகப்பனார் உதாரணம் கண்டுபிடிச்சிட்டுள்ளோம்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. பிள்ளைகிட்ட ஒரு குணம் வந்திருக்குன்னா அது தகப்பனார்கிட்ட இருந்தாத்தானே பிள்ளைகிட்ட குணம் வரும். காரணத்தில் இருந்தாத்தானே காரியத்தில் குணம். மண்ணை வச்சுட்டு குடம் பண்ணிட்டு குடம் தங்கத்தில் வருமா? வராது. நூலை விட்டு வேஷ்டி நெஞ்சுட்டு இது பட்டு வேஷ்டின்னு சொல்ல முடியுமா? காரணத்தில் இருக்கிற குணம் தான் காரியத்தில் வரும். காரணன் நந்தகோபாலன், காரியம் கண்ணன். அப்ப எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், நீ கொடுத்த சொத்து தான் ஔதாரியம் போல் இருக்கு என்று நந்தகோபாலனு காரணமாகவும் அடுத்து கண்ணனே அதற்கு காரியமாகவும் கொண்டாடினாள். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இல்லையே வசுதேவர்னா காரணம், அவர் தானே பிள்ளைய பெற்றார், வளர்த்தவர்னா நந்தகோபாலன் சொல்ற வரைக்கும் நம்ம நன்னா கேட்டுப்போம். ஆனால் அப்புறம் சந்தேகத்தை அந்த பூர்வாச்சாரியரை எழுப்பினா தான் நமக்கே சந்தேகம் வரும். சொல்றச்சு ஆமா நந்தகோபாலன் பிள்ளை காரணம் காரியம் இல்லையே, வசுதேவர்னா பிள்ளை அப்படியான்னு கேட்டா அதுக்கு தான் பேர்லையே நந்தகோபாலன் ஒரு வச்சுருக்கார். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபாலா. அறம் தர்மம், நன்கு தர்மத்தை செய்கிறார். தர்மத்தை செய்தல்ங்கிறது ரெண்டு வகை. சிரமப்பட்டு தான தர்மம் செய்தல், இஷ்டாபூர்த்தங்களை செய்தல், அதற்கொரு பயனை எதிர்பார்த்து செய்தல். இதை போல சிலதெல்லாம் தர்மங்கள் உண்டு. எப்படி தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்லாம் கண்ணன் கீதையில சொல்றார். இது ராஜச தர்மம் தானம், இது தாமச தானம், இதுதான் சாத்விக தானம். சாத்விகமான தானம்னா தாத்தவியமிதி எத்தானம், இது கொடுக்கறதுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால கொடுக்குறேன். இதற்கு ஒரு பயனை எதிர்பார்த்தோ புகழை எதிர்பார்த்தோ கொடுக்கல, அப்படின்னு கொடுக்கப்படுகிற தானம் தான் சாத்விகமான தானம். அந்த தானத்தை தான் நாம் அனைவருமே செய்ய வேண்டும். அதே போலத்தான் எம்பெருமான் நந்தகோபாலா சாத்விகமான தானத்தை கொடுப்பவரே, அந்த தானமாக கண்ணனையே தேவரீர் எங்களுக்கு கொடுத்துள்ள வேண்டும். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்